ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அயல்நாட்டுtamizhachi. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. வித்தின் 5 to 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னென்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் வெல்லம் போட்டு தாங்க பாயாசம் பண்ண போகிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னா ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சேமியா எடுத்திருக்கேன், வறுத்த பாயாசம் சேமியா. 1/2 கப் வெல்லம், முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு, பால் 1/2 கப் எடுத்திருக்கேன், நெய் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் முதல்ல சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சேமியா நல்லா வெந்து வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் சுடுதண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம சேமியா ஆட் பண்ணணும். நீங்கள் தண்ணி சுடுறதுக்கு முன்னாடியே சேமியா போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி பாயசம் ரொம்ப ஒட்டிக்கும் சேமியா ஒன்றோட ஒன்று. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் அந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தாங்க. நீங்கள் பாயாசம் சேமியான்னு கேட்டிங்கனாலே தருவாங்க ஷாப்பில். இது நல்லா வேகட்டும். ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க, சேமியா ஒட்டியிருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு ஒரு தடவை கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், இது 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துடலாம். உங்களுக்கு பால் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன், அதாவது கிட்டத்தட்ட 200 ml வரும். இந்த பாலோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா அது கொதிக்கணுங்க. பால் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் சேர்க்க வேண்டிய முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அந்த வாசனை வராது. இப்போ ஒரு பாத்திரத்தை நல்லா காய வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். நான் ஒரு முந்திரி பருப்பை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இந்த நெய் நல்லா காஞ்சி வரும்போது அந்த முந்திரி பருப்பு போட்டுட்டு ஒரு ப்ரௌனிஷாக ஆகணும் போது நிறுத்திடுங்க. ரொம்ப தீய விடக்கூடாது. நான் கிஸ்மிஸ் பழம்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்றதுனால நான் அதை ஆட் பண்ணிக்கல. அதே மாதிரி ஒரு ஏலக்காய் இருந்தாலும் தட்டி போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக ஸ்மெல்லாக இருக்கும். அடுப்பை நல்லா சிம்லே வச்சுக்கோங்க. முந்திரி நல்லா அதிலே வறுபடணும் நெய்யில். பாருங்கள், இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வந்துருச்சு பாயாசத்தில். இந்த ஸ்டேஜில் இந்த நல்லா கலக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஏலக்காய் ஒன்று நான் தட்டி போட்டுக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஏலக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெய்யில் வறுத்துருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் லாஸ்ட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக. மீதி இருக்க நெய்யையும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இது கலந்த உடனே நல்லா வாசனையாக இருக்குது. ஏலக்காய் போட்டால் நல்ல ஸ்மெல் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம பால் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதை உடனே ஸ்ட்ரைட்டாக வெல்லம் ஆட் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும் பாயசம். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் எப்போவுமே இதெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாயாசம். ஒயிட் சுகர்னால் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதாங்க. வெல்லத்தை நல்லா சேர்த்துட்டு அந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு அதை கலக்கி விட்டுக்கோங்க. நமக்கு சுட சுட சுவையான பாயாசம் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம், ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை. நான் பெரும்பாலும் ஒயிட் சுகர் எதுலையும் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இதில் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். பட் வென் கம்பேர் டு ஒயிட் சுகர் உங்களுக்கு இது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போது நான் பாயாசத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். நம்ம ஆல்ரெடி முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை மேலே அப்படியே தூவி விட்டுருக்கேன். பாருங்கள், அந்த சேமியா இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அயல்நாட்டு தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.